காமாட்சி விளக்கு வீட்ல எப்படி ஏத்துறதுன்னு சுருக்கமா பார்க்கலாம். நிறைய பேர் வீட்ல இது இருக்கும் இல்லையா? கஜலட்சுமி விளக்கு, இல்லனா கையில கரும்போட இருக்கிற அம்மன் விளக்கு. எதுவா இருந்தாலும் சரியா ஏத்துனா லக்ஷ்மி கடாட்சம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா சில சமயம் சின்ன சின்ன தப்பு பண்ணிடுவோம். அதை எப்படி தவிர்க்கிறது, சரியா செய்யறதுன்னு பார்ப்போம். இது உங்க வீட்ல நல்ல சக்தியை கொண்டு வரும். முதலாவது வைக்கிற இடம். பாருங்க, விளக்க சராசரியா தரையில வைக்காதீங்க. ஒரு பெரிய தாம்பாள தட்டு மேல நடுவுல அசையாம வைங்க. மஞ்சள், குங்குமம், பூ எல்லாம் விளக்கின் பக்கத்துல வைங்க. ஆனா சூட்ல கருகாம எண்ணெயில விழாம பாத்துக்கோங்க. அப்புறம் தினமும் புது திரி யூஸ் பண்றது நல்லது. காலையில ஏத்துன திரியும் சாயங்காலம் ஓகே. ஆனா அடுத்த நாள் மாத்திடுங்க. முக்கியமான விஷயம், முதல்ல எண்ணெய் ஊத்திட்டு அப்புறம்தான் திரி போடணும். மாத்தி செஞ்சிடாதீங்க. எண்ணெய் கூட 3/4 பாகம் ஊத்துனா போதும், வழி வழியா வேண்டாம். இன்னும் சிறப்பா இருக்கணும்னா விளக்கின் அடியில ஒரு 5 ரூபாய் நாணயம் வைக்கலாம். இல்லனா தட்டுல கொஞ்சம் பச்சரிசி பரப்பி அது மேல விளக்க வைக்கலாம். ஐஸ்வர்யம் பெருகும் சொல்றாங்க. இரண்டாவது, இந்த தீபத்தோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். இது சும்மா ஒரு விளக்கு இல்லைங்க. நம்ம ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற தொடர்பு மாதிரி. இது அறியாமைய போக்கி நெகட்டிவ் எனர்ஜியை தடுத்து நல்ல பாசிட்டிவ் வைப்ஸை கொண்டு வரும். அந்த வெளிச்சத்துல தெரியிற நீலம், மஞ்சள், சிவப்பு நிறங்கள் இருக்கே, அது சத்வ நஜோ தமோ குணங்களையும் அப்புறம் லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதின்னு முப்பெருந்தேவியரையும் குறிக்குதான். நாம எத்தனை திரி போடுறோங்கிறத பொறுத்தும் பலன் இருக்கு. 1னா வெற்றி, 2னா குடும்ப ஒற்றுமை, 3னா குழந்தை பாக்கியம், 4னா வறுமை நீங்கும், 5னா செல்வம், 6 திரி போட்டா ஞானம் கிடைக்குமா. விதம் அது பாட்டுக்கு முழுசா எரிஞ்சு தானா அணைஞ்சா ரொம்ப நல்லது. ஏதோ ஒரு பெரிய ஆசை சீக்கிரம் நிறைவேறும், தடைகள் விலகும்னு அர்த்தமா. ஒருவேளை பாதியில அணைஞ்சிட்டா, அட கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் நாம கவனமா உழைக்கணும்னு இறைவன் சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க எத்தனை திரி போடுறீங்க, என்ன ஊத்துறீங்கன்றத விட உங்க சுத்தமான மனசும் உண்மையான பக்தியும் தான் ரொம்ப முக்கியம். ஆக இந்த மாதிரி சரியா காமாட்சி விளக்கு ஏத்தினா உங்க வீட்ல சந்தோஷமும் நிம்மதியும் கண்டிப்பா நிறைஞ்சிருக்கும்.